வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் விஜய் அவர்களுடைய புதுச்சேரி பயணம். பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட ஒரு ட்வீட் அது பெரும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திமுக தேர்தலுக்கு எல்லா வகையும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எஸ்ஆர் பணிகளில் சின்ன சின்ன விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். புதுச்சேரியில் இன்னைக்கு விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் கூட்டமா அல்லது வாசிப்பு பயணமா என்னன்னு தெரிலண்ணே. இந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் எனக்கு என்னென்னா முதல்ல ஒரு விஷயம் என்ன, பாண்டிச்சேரியில் எல்லாம் ஃபேமஸ்னாப்புல எங்கள் அண்ணன் புஷி ஆனந்த் பேரை மட்டும் எப்படி போட்டுங்க. நீங்கள் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவிச்சிட்டேன். பெரிய கண்டனம். தாவேகா தலைவர் விஜய்க்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். எங்கள் அண்ணன் அரவிந்தர் சொல்றாரு, பாரதியார சொல்றாரு, பாரதிதாசன் சொல்றாரு, பக்கத்தில் இருக்க புஷி ஆனந்த் செவ்வாழைய சொல்ல மாட்டாரு. நியாயம். ஆமாண்ணே. சென்னையில் மையம் கொண்ட புயல் பாண்டிச்சேரியில் புயலை மாறி கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வலுவிழந்து போச்சு. எப்படி பார்க்குறீங்கன்னு? அவரு வழக்கமாக தானே பெருசாக பில்டப் பண்ணுவாங்க, ஊடகங்கள் பில்டப் பண்ணுவோம், டயரில் கேமரா வச்சு கொண்டு வருவாங்க, டயர் சுற்றுது பாருங்கன்னுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. கடைசியில் இவர் மேடை ஏறி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார். அதில் பெருசாக எதுவும் சப்ஜெக்ட் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்களே, அந்த பேச்சில் கொஞ்சம் நல்ல சப்ஜெக்டாக இது பண்ணி பாண்டிச்சேரிக்கு முதல்ல உங்களுக்குள்ள 1000 குழப்பம். ஆமாம். ரங்கசாமி கவர்மெண்ட் ஆதரிக்கிறதா வேண்டாமா எதிர்ப்பதா, அதில் குழப்பம். ரெண்டாவது, ஏடிஎம்கே பற்றி வாயே திறக்கல. திமுகவை நம்பாதீங்கன்றீங்களா, ஏடிஎம்கே நம்பாதுன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது அதில்? அப்புறம் ரங்கசாமி தலைமையில் இருக்கிற அந்த என்டிஏ கவர்மெண்ட்டை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ற. அப்போ இன்னும் அந்த கூட்டணிக்கான இது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னொன்று, பாண்டிச்சேரியில் நீங்கள் யாரும் எதிர்பாராத ஏதாவது நடக்கும்னு ஏதாவது கிள்ளி போட்டு விட்டீங்களா, அதாவது கொஞ்சம் பற்றிக்கும். அந்த மாதிரி பேச்சும் பேசுறதுக்கான இது இல்லை. உங்களோட துணை இருப்பேன் சார், எல்லா இடத்துலையுமே நீங்கள் கத்தி தான் சார் பேசணும் அப்படின்னோடனே அதை மட்டும் கத்தி பேசியிருக்காரு. மற்றபடி சப்ஜெக்டில் உணர்ச்சி மயமாக எதுவுமே இல்லை. ஆனால் ரேஷன் முறை மாநில அரசுக்கு சம்மந்தமாக மத்திய அரசு சம்மந்தமாக தெரியல. அது 2024 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். அது கூட தெரியாமல் இவர் என்ன மேடை ஏறி பேசுகிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வழக்கம் போல் சவுண்டாக பேசிட்டு, உங்களோட எப்போ நான் துணை இருப்பேன்னு பேசிட்டு, நடுவில் எம்ஜிஆரை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு, ஊர்கா மாதிரி எம்ஜிஆரை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு, அந்த ராமசாமி ஆட்சி அமைஞ்சதை யாருன்னு கூட சொல்ல, ஆட்சி அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டு போயிட்டார். இதுக்கு இவ்வளோ பில்டப். இதில் புஷி ஆனந்த் திட்டு வாங்கியிருக்காரு ஒரு அதிகாரிகிட்ட. ஆமாம். அவங்க ஈஷா வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உன் இஷ்டத்துக்கு உள்ள நுழைக்கிறா, நீ ஆளை கொண்டவங்க நீங்களாம் ஞாபகத்தில் வச்சுக்கின்ற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி. ஆமாம், என்ன கேட்டால் இவர்கள் அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்திலேயே இந்த அரியலூரில் நடந்தது திமிர்தனம் பண்ணி தான் பண்ணாங்க. இதே கோயம்புத்தூர்லேயே தான் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் இவர் வர்றது பூத் ஏஜென்ட் கூட்டத்துக்கு. ஆனால் இவர்கள் பண்ணது ரோட் ஷோ. எல்லா மாவட்டத்திலும் வர வச்சு பெரிய அளவில் அங்கே பிரச்சனை உண்டு பண்ணாங்க. அடுத்து இவர் மதுரைக்கு ஷூட்டிங் போகிறாரு. இதுக்கு முன்னாடிலாம் ஷூட்டிங் போனதெல்லாம் பத்திரிகையாளர் கூப்பிட்டு நான் இங்கே போகிறேன், யாரும் வரேன்னு சொல்லலை. ஆனால் மதுரைக்கு மட்டும் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளன்னு காமிக்கிற மாதிரி மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன், யாரும் வர வேண்டாம் சொல்லிவிட்டு அங்கே போய் பிரச்சார வேனில் ஏறி அங்கே ரோட் ஷோ போகிறேன். இந்த இதெல்லாம் என்ன தமிழக போலீஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் புத்திசாலியா? அடுத்து தான் இந்த இது திருச்சியில் இறங்கிட்டு இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு பண்ணது. சரி, அது கூட அன்னைக்கு விட்டுட்டாங்க, போய் தொலைன்னு. அங்கே இதில் நம்ம கரூரில் நீங்கள் அதே மாதிரி ரோடுக்கு அந்த சைடு எதிர் திசையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறது, இந்த ஊர்வலம் வரதெல்லாம் லாஸ்ட்டில் என்ன ஆச்சு? இல்லை, இன்னைக்கு மட்டும் இந்த 5000 பேர் கரெக்டாக எப்படி ஆர்கனைஸ் ஆகிறா? அது பாண்டிச்சேரி போலீஸ் உஷாரா கூட யாரையும் பைக்கில் போகல தெரியுமா? தடுத்து எல்லா இடத்துலையுமே சொந்த ஊருக்காரன் என் வேலையாக போகிறேன், நீ அவங்க மாதிரி நினச்சிக்கிட்டேன்னா கொஞ்சம் பேர் அப்படி அனுப்புகிறாங்க. மற்றதெல்லாம் யாரும் தடுத்து திருப்பி ஓடு. இந்த பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி அவனே போலீஸை போட்டான், எல்லையே வந்தோடனே முன்னாடி பெட்ரோல் போட்டான். நீ எங்கே இந்த பைக்கில் கூட வருவேன்? அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக, நம்ம வந்தியா பண்ணியா கிளம்பு, நீ ஒன்றும் பேச மாட்டேன், நீ என்ன பேசுன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பாராட்டு வேறு, நமக்கு மிகுந்த பாதுகாப்பு கொடுத்தார்கள். புஷி திட்டுவாங்கன்னு தெரியாது. அது எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு பக்கம் புகழ்கிறது, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இது பண்ணி கண்டிக்கிறது, இன்னொரு பக்கம் பலமாக கண்டிக்கிறது. மொத்தத்தில் பாண்டிச்சேரியில் இவங்க ஸ்டாண்ட் என்ன அது இல்லவே இல்லை. ரங்கசாமியை பாராட்டுறீங்களா, மத்திய அரசு எதிர்க்கிறீங்களா, மத்திய அரசோட துணையோட தான் நாங்கள் ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சியை பாதுகாக்கணுன்றீங்க,
ஒண்ணுமே புரியல. இவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை சொன்னார்னா, ஒன்றிய அரசு வந்து பாண்டிச்சேரியையும் தமிழ்நாடையும் பிரிச்சு பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாரு. பிரிச்சு தான் பார்க்கணும், அது பாண்டிச்சேரி தமிழ்நாடு. ஏன்னா அவரே என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்களுக்கு அப்படிதான் சொன்னாரு. அப்ப நீயே சொல்லும் போது அப்ப நீ மட்டும் பிரிச்சு பார்க்கலாம், இங்க பாண்டிச்சேரி பிரிச்சு பார்க்கலாம், ரீதியா பிரிச்சு தானே பார்ப்பாங்க. இதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, மாநில பொதுக்குழுல நிதிக்குழுல வந்து பாண்டிச்சேரி வந்து நான் இடம் பெறல, அதனால நிதி பற்றாக்குறை வந்து இங்க நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. மாநில அந்தஸ்துக்காக இது வரைக்கும் 16வது முறையா கடிதம் எழுதியிருக்காங்க மே மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15 முறை யார எந்த ஆட்சியில் இருக்கும் கடிதம் எழுதினா சொல்ல தயாரா இருப்பாரா? எப்படி நான் இது எப்படி பாக்குறது இந்த விஷயத்த? பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணுன்றது கோரிக்கை தொடர்ச்சியா இருக்குது. இப்ப மத்திய அரசும் பரிசீலனை கொடுக்கலான்ற பரிசீலனை வந்திருக்காங்க. ஒரு அரசு மாநில அரசாக மாறும் பொழுது அதனுடைய வரி மற்ற விஷயங்களில் வந்து அவங்களுக்கு வருவாய் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இன்னொன்று ஆட்சின்றது சுயாட்சியாக இருக்கும். ஆமாம், இந்த லெப்டினன்ட் கவர்னர் கீழே நீங்கள் பார்த்தீங்களா, அந்த அம்மா இருந்தாங்களே, இருக்கிறதுலேயே பெரிய தொலை போனாங்க. தமிழிசை கூட அந்த அளவுக்கு பண்ணல, இவங்க தான் பண்ணாங்க. தமிழிசை அப்புறம் அவங்களும் வேலையை காமிச்சாங்க இந்த மாதிரி. அதனால் இது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதை இயங்கணுன்றது, அப்புறம் நியமனத்தில் கொண்டு வந்து திணிக்கிறது, அவர்களை பாஜக பண்ணிச்சில்ல உள்ள நியமனம் போட்டு அதில் ஒரு மெஜாரிட்டி வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும் மாறும் பொழுது. அதனால் அது வரணும்னு கேட்குறாங்க, அந்த கோரிக்கை இது. இவர் அதையும் தொடணுமே, பாண்டிச்சேரினா அதான் பேசி ஆகணுமே, மாநில அந்தஸ்து பேசுகிறேன். இதில் குறிப்பிட்ட இன்னொரு வார்த்தை சொல்கிறார் அவர், இங்கே ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பதவியிலேருந்து நீக்கப்பட்டார், அதுக்கு பின்பு ஒரு அமைச்சர் அமைக்கப்பட்டார், அவருக்கு இப்போது வரைக்கும் தொகுதியை வந்து அலோகேட் பண்ணல, மத்திய இலாக்கா அலோகேட் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு, இது எந்த மாதிரியான அரசியல் புரியவே? அமைச்சர் யார்? ரங்கசாமி தானே. அப்புறம் சிறுபான்மை மக்கள் எப்படி பொறுத்திருப்பாங்க? இதுலேயுமா சிறுபான்மை அரசியல்? முதல்ல ரங்கசாமி பாராட்டிங்க, இப்போ திருப்பி திட்டுறீங்க. இவருக்கே அந்த ஒரு இது தெரியல, என்ன பேசுகிறோங்கிறது கூட அவருக்கு எப்படி தெரியும்? அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, இது எல்லாம் யாரும் திருத்திருப்பாங்க, என்னப்பா இது சேர்க்கல, இது சேர்த்துருப்பான்னு, அங்கே வாழ்த்திக்கிறோம், அதான் விடு, இங்கே இதை சேர்த்துரு அப்படின்னு. பொதுவாக பாண்டிச்சேரி அரசியல் அதனுடைய பாரம்பரியம் அது எப்படி இருந்தது, நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே தாவேகாக்கு எப்படி கிளை இருக்குது, நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறோம், அதற்கு நாங்கள் இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கோம், அந்த மாதிரி சொன்னால் தான் விஜய் என்ன நினைக்கிறாரு. சும்மா இருக்கிற பிரச்சனைலாம் சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு போனால் அதான் தெரியுமே, இந்த பிரச்சனைலாம் இருக்குப்பா, நீங்கள் வந்து புதுசாக சொல்லணுன்ற மாதிரி தான். நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய இது என்ன, இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது ஆட்சி மாற்றம், இந்த இருக்கிற ஆட்சி அகற்றும் அப்படி சொல்லுங்க. பிரவீன் சக்கரவர்த்தியை சந்திச்சது சொல்லுங்க. இல்லாட்டி இங்கே வந்து இந்த ஆட்சியை மேலும் வழிப்படுத்தி இந்த மக்களுக்கு இது பண்ணுற மாதிரி நான் சில வேலைகள் பண்ண போகிறேன், அதை இந்த மக்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் சொல்லுங்கள். ஒன்று ரங்கசாமி ஆதரிங்க, இல்லை எதிருங்க. திமுகவை நம்பாதுன்றீங்க, அப்போ திமுக கொடுக்குற காங்கிரஸ் என்ன பண்ணுறது? அதிமுக நம்பலாமா? இங்கே சொல்லும் போது ஆளுங்கட்சியை தான் எதிர்ப்போம், எதிர்கட்சியை எதிர்க்க மாட்டோம், அங்கே போய் ஆளுங்கட்சியை ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க, முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக அந்த பேச்சு இருந்தது. இது தவிர அவர் வந்து எம்ஜிஆர் அவரை வந்து எங்கே போனாலும் எடுக்கிற மாதிரி பாண்டிச்சேரியிலையும் வந்து எடுத்திருக்காரு. தமிழகத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்சியை கொடுக்குற முன்னாடி அஇஅதிமுகவுக்கு இங்கே தான் ஆட்சியை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. அப்படி சொல்லும் பொழுது தான் எந்த ஸ்டேஜில் இருக்கும், என்னோட ஸ்டாண்ட் என்ன, அதை தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் கட்சியுடைய நிலைமை இந்த ஒவ்வொரு 30 தொகுதிகளில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பலமாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக நீங்கள் மாறிட்டு வரோம், எதாவது சொல்லுங்கள். எதை சொல்லு, அன்னைக்கு அவர் ஆட்சியை பிடிச்ச மாதிரி இங்கே தாவேக்கா இங்கே ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லுங்கள், அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க, சார்லஸ் கூட சேர போகிறீங்களா? எதாவது சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. பாண்டிச்சேரியில் அரசியல் நிலைமையை பற்றி என்ன பேசுனீங்க, அதுதான் கேள்வி. ஒன்றுக்கு இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் வச்சு அங்கே வெயிட்டு, ஆமாம், இந்திய கம்யூனிஸ்ட் வச்சு திமுக காங்கிரஸ் ஒரு அணியில் இருக்காங்க, ரங்கசாமி பாஜக இப்போ ஏடிஎம்கே சேர்ந்துருக்கு, அப்போ அவங்களும் ஒரு அணியில் இருக்காங்க. சார்லஸ் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அவர் தனியாக விட்டுட்டு இருக்காரு, நீங்கள் தனியாக விட்டுறீங்க, உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போகுது, ஏதாவது சொல்லணும்ல. சார்லஸ் இங்கே உங்கள்கிட்ட கூப்பிட்டுருக்காரு, இல்லை ஒரு பொறியாவது பற்ற வச்சுட்டு வரலாம், அதை தான் சொல்கிறேன் நான். அதுவுமே இல்லைன்னு, ஆனால் இதையுமே நிறைய பேர் பிளாஸ்ட்டுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கும்ல. அவனுக்கு அதான் இருக்கும், வேற என்ன பிளாஸ்ட் இன்னைக்கு என்ன யாரும் என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க தெரியல. கொஞ்சம் பேர் அந்த இவர் ரமச்சிவம் மாதிரி ஆட்கள் தான் ரியாக்ட் பண்ணி, ரமஜா அவர் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாரு, அந்த ரேஷன் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம பேசிட்டாரு. இதில் வர நம்மளுடைய புதுச்சேரி முதல்வர் வந்து அவர் பேசுறத வந்து செல்போன்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாரு, பொறுமையா உட்காந்து என்ன பேசுறாரு எது பேசுறாருன்னு சொல்லி கேட்டு. முக்கியம் இல்லை இவர் என்ன பேசுறாரு. கண்டிப்பான இது வந்து அவர் வந்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வந்தார். இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து சரியா செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரும்போது ஐடி ஹப் வந்து இங்கே கொண்டு வரணும், கொண்டு வரல. யார் கொண்டு வரணும்?
அது தொழிற்சாலையில் யார் கொண்டு வரணும்? இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டோட விஷயம் எது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ இவருக்கு வந்து எது ஸ்டேட் கையில் இருக்குது எது சென்ட்ரல் கையில் இருக்குன்னு கூட பேசிக் இது தெரியல, அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியல. இங்கே யார் கொண்டு வந்தா ஐடி ஹப்லாம்? எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்டோட இது. விட்டா மெட்ரோ ட்ரெயின் கூட கேட்டிருப்பார் போல உள்ள பாண்டிச்சேரிக்கு. பொதுவாக இந்த இவருடைய பிரச்சாரம் அதாவது பேசப்பட்டது வந்து ஒரு 15 நிமிடம் தான் பேசப்பட்டது. அதுக்கு கிட்டத்தட்ட பக்கமாக நிறைய பேப்பர், எதுக்கடா இவ்வளோ பேப்பருங்கிற மாதிரி நமக்கே தோணுது. அந்த 15 நிமிட பேச்சு ஏதாவது ஒரு வகையிலாவது அரசியல் ஒரு என்ன சின்ன ஒரு அதிர்வாக ஏற்பட வாய்ப்பு இருக்குமான? ஏன்னா இன்றைக்கு பேச்சில் பாண்டிச்சேரி முதல்வர் பார்த்து கற்றுக்கோங்க, திமுகவை நம்பாதீங்க அப்படிங்கிற 2 விஷயத்தை தான் எடுத்து இங்கே தமிழ்நாட்டில் ஓட்ட முடியும். வேற எதுவுமே இங்கே வழி இல்லை. அமைச்சராக போட்டு அவருக்கு இலாகா ஒதுக்காமல் இருக்கிறத பார்த்து கற்றுக்கணுமா? எதை பார்த்து கற்றுக்கணும்? என்ன விஷயம் சொல்ல வர்றாரு? பொதுவாகவே அவர் அந்த பேச்சில் அவர் தயாரித்து கொடுத்தவங்க யாருன்னு தெரில. பாண்டிச்சேரிக்குரிய தன்மைகள் ஆரம்பிக்கும் போது என்னமோ பாண்டிச்சேரி அப்படி இவர் பிறந்த மண் அவர் பிறந்த மண், பாரதியாரை பற்றி பாவேந்தரை பற்றி பேசுனது பெரிய விஷயம். அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. பாண்டிச்சேரியுடைய அந்த இதையாக சொல்லணும்ல, மத்திய அரசுடைய இது கீழே இருக்குது, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது அங்கே இருக்கிற குளறுபடிகள், பாண்டிச்சேரியில் எவ்வளோ குளறுபடி இருக்குல்ல, எதையாவது சொல்லணும். அப்புறம் நீங்கள் எடுத்தவொடனே வாழ்த்திட்டீங்க, இந்த அரசு நமக்கான அரசு சிறப்பாக செயல்படுகிறார்கள்ன்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரசை கண்டிக்கிறீங்க. சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே அவங்களோட அரசியல் நடக்குது. அதே மாதிரி மத்திய அரசை கண்டிக்கும் போது மத்திய அரசு தானே இங்கே ஆண்டுகிட்டு இருக்குது. ஆமாம், கூட்டணி ஆட்சி. ஆமாம், நமச்சிவாயம் தான் உள்துறை அமைச்சர். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது ஏதாவது அதிர்வலை உருவாக்க வாய்ப்பு இருக்குமா? கடலில் வேணால் அதான் அதிர்வலை உருவாகும். அது கூட ஏதாவது பூகம்பம் வந்தால் தான் அதிர்வலை உருவாகும். இவர் என்ன பேசினார், யாரை கண்டிச்சார்ன்றதே தெரில. புஷியை மட்டும் கண்டிச்சிருக்கலாம், அது கண்டிச்சுட்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன் பேரை சேர்க்காம. வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் மத்திய அரசை கண்டிக்கிறீங்க, மத்திய அரசு தான் அங்கே ஆளுது. ஆனால் ரங்கசாமி பெஸ்ட்டுன்றீங்க. ஆனால் அமைச்சரை போட்டுட்டு இலாகா கொடுக்காம இருக்கீன்றீங்க. ஹப்பு வரணும், தொழிற்சாலைகள் வரணும், பின்தங்கி இருக்குன்றீங்க. அதுக்கு ரங்கசாமி தான் காரணம், ரங்கசாமி தான் கேட்கணும். ஆனால் ரங்கசாமி பெஸ்ட்டுன்றீங்க. இன்னொரு பக்கம் ரேஷனு அரிசி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்கன்றீங்க. அதுக்காக காரணமும் அவங்க தான்றீங்க. ஆனால் அது வந்து போன வருஷமே ஆரம்பிச்சாங்க சொல்கிறாங்க. முரண்பாடுகளுடைய மொத்த அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றது, இதெல்லாம் நான் செய்தி வழியா கேள்விப்படுகிறேன் அப்படிங்கிற. ஆமா, எல்லாமே கேள்விப்படுகிறோமா சொல்கிறார்கள். என்ன ஒரு தலைவரா பேச வேண்டிய வார்த்தைகள் இப்படியா பேசுறதுன்னு. ரைட்ண்ணா, இந்த நிகழ்வுல ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தமிழ்நாட்டில் நடக்காது, பாண்டிச்சேரியில் நடந்திருக்குன்னு. அண்ணன் புஷி ஆனந்த் வந்து ஒரு தமிழ் பிழை கூட இந்த தடவை விடலை. நான் கவனிச்சு பார்த்தேன். அவங்க ஊருக்கு போனா நல்லா பேசுறாரு. சென்னைக்கு வந்தா தான் பயந்துறாப்புல, தமிழ்நாடு வந்தா. அப்படியா? ஒரு பிழை கூட விடலை. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தாங்க தெரியும். அதனால இப்போ ஆதம் அவர்கள் பேசும்பொழுதும் குற்றச்சாட்டு வழக்கம் போல ஆரம்பிச்சது திமுகவே இதுதான். இந்த போலீஸ் பாதுகாப்பு விஷயத்தில் வந்து திமுகவும் அதோட காவல்துறையும் கற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழக காவல்துறை இவங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கப்படுது. கரூர் விவகாரத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே இவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இங்கே சிறப்பாக பண்ணாங்க, இங்கே என்ன பண்ணாங்க, கொன்றுவேன் 5000 பேர் தான். ஆமாம், கார்டு கொடுத்துரு, நாங்கள் செக் பண்ணி உள்ளே அனுப்புவோம். அங்கேயும் இவர் வந்துக்கிட்டு, நீ ஒரு பொதுச் செயலாளர் தானே, நீ போய் விஜய் கூட உட்காரணும், இங்கே கேட்டை திறந்துட்டு போங்கன்னா அந்த அம்மா கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த போலீஸ் இது வந்து கரெக்டுன்றீங்கன்னா இந்த வேலையை இங்கே பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் ஐயோகோ பாருங்கள் அடக்குமுறைன்னு சொல்லியிருப்பீங்க. அதுதான் இங்கே வந்து போலீஸ் இறங்கி இந்த வேலையை பண்ணியிருந்தாங்க. இல்லை, இம்மிடியட்டாக அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கண்ணா. ஒரு கியூஆர் கோடில் ஒருத்தர் தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம், 2 பேர் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாரு புஷி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வா நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்கேயும் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், இதுக்கு மேலே அவங்க ஒருத்தன் துப்பாக்கியோட வரான். கேட்டால் நான் பிரபுக்கு பாடி கார்டு, நானும் சிஆர்பிஎஃப் தான், நானும் போலீஸான்னு கார்டெல்லாம் காமிக்கிறான். இவங்களெல்லாம் எதில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்துண்ணே நம்மளுடைய திமுக மாவட்ட செயலர் மீட்டிங் நேற்று நடத்தியிருக்காங்கண்ணே. அவங்க தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க, நமக்கு தெரியும். ஒரு வருஷ காலமாக அவங்க நேற்று மாவட்ட செயலர் மீட்டிங்கில் முதல்வர் அவர்கள் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டதாகவும், நம்ம எதிரிகளை வந்து சாதாரணமாக எடை போடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி கட்சியில் அரவணைச்சு செல்லுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது மாவட்ட செயலர் மீட்டிங்கில் நடந்துருக்கு. எதிரிகள்னு யாரை சொல்கிறான்னு தெரில, அதிமுக சொல்கிறாரா காங்கிரஸை சொல்கிறாரான்னு தெரில. ஏன்னா இப்போ அவர்களும் கிட்டத்தட்ட எதிரிகளாக மாறிட்டாங்க. ஏன்னா இங்கே செல்வ பெருந்தகையை வச்சு ஒரு சைடு பூச்சாண்டி காமிச்சிங்கன்னா, ராகுல் காந்தி அங்கேருந்து அவர் ஆலோசகர் அமைச்சு 3 மணி நேரம் பேசுகிறாங்க. இவங்க பேசின 5 நிமிஷம் தான். ஆமாம், அவங்க பேசின 3 மணி நேரம். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இவரெலாம் திட்டுறாங்க, அவர் நீக்கணுன்றாங்க, பன்றிகளுடன் சண்டையிட. அதுதான் என்னோட கேள்வி வந்தது. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போட்டிருக்கிறது வந்து பன்றிகளிடம் இனி பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. அது எவ்வளோ ஒரு கடுமையான ஆணவத்தோட உச்சக்கட்டம்.
யார் சொல்கிறாரு? ஏடிஎம்கே டிஎம்கே சொல்கிறாரா இல்லை தாவேக்காவை சொல்கிறீங்களா? தாவேக்காக தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது கண்ணுக்குட்டியாக இருக்கும். இவர் செல்வ பிறந்தகையை சொல்கிறீங்களா? யாரை சொல்கிறீங்க? அது அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் சேரு உங்கள் மேலேயும் படிஞ்சிடும். அமைதியாக போகிறது நல்லது. அதாவது அவர் மேலே விமர்சனம் வைக்கக்கூடாதான். அவர் இதெல்லாம் மீறி காங்கிரஸ் கட்சியுடைய நடைமுறைகளை மீறி அவர் நடப்பாராம். காங்கிரஸ்காரன் கேட்கக்கூடாது, திமுகவும் கண்டிக்கூடாது. இது எப்பேற்பட்ட விஷயமாகும். என்னன்னா, ராகுல் காந்தின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர்கிட்ட கேட்காம இவர் எப்படி வருவார்? அவர் அசைவு இல்லாமல் எப்படி நடக்கும்? இதில் இங்கே பத்திரிகைகள் அவரை நீக்கிறதுக்கு அழுத்தம் கொடுப்பாங்களாம். ஏன்னா விஜயை சந்திச்சாலே நீக்கிறீங்களா? விஜய் இவரை நீக்கிறதுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ விஜய் கிட்ட பேசுனதுக்காக ராகுலை யார் நிற்குவா? அது யார் நீக்கணும்ல? நீக்கிறதுக்கு என்ன பேசினான்னு கூட தெரியாது, ஆனால் நீக்கிறதுக்கு அழுத்தம் கொடுப்போம் அது இதுன்னு திமுக தலைவர். எதுக்கு உங்களுக்குன்னா? நீங்கள் கூப்பிட்டு கேட்க வேண்டியது செல்வ பிறந்தகையை இல்லாட்டி கார்கேவை. என்ன சார் எங்களோட கூட்டம் இந்த மாதிரி, என்ன சார் எங்களோட கூட்டம் எங்களே அமுக்க பார்க்குறீங்களே அப்படின்னு அவங்க திருப்பி கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான் ஓடுது. அதனால் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்தது ஒரு பெரிய அழுத்தம். இந்த அழுத்தத்தையும் சேர்த்தானே அது மாவட்ட குழு கூட்டத்தில் நடந்திருக்கும். அதனால் அவர் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லுங்கள்லாம் எப்படி அரவணைப்பீங்க? கூட்டணி கட்சிகள் தான் அமுக பார்க்குறீங்களா? 6 சீட்டு கொடுத்து ஒன்று இல்லாமல் ஆக்குனீங்க. இந்த தடவை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, விஜய். அந்த பயமும் இவர்களுக்கு இருக்குது. ஒருவேளை பாண்டிச்சேரியில் அங்கே கூட்டணி வச்சா விஜய் கூட 2031 காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸே போகிற மாதிரி இருக்குன்னா அப்போ இடதுசாரிகளோ மற்றவர்களுக்கோ விஜய் ஒன்றும் இது கிடையாது. அவர் இந்த சைடு வந்துட்டார் காங்கிரஸ் கூடனா பாஜக எதிர்ப்புன்னு ஆகிடும். ஆமாம், அப்போ நம்மளுக்கு ஈஸியாகிடும் இடதுசாரிகளுக்கு. அவர் தான் பாஜக எதிர்க்கிறார், உறுதியாக தானே இருக்கார். ஊழலை எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு, அதிமுக எதிர்க்கிறாருன்னு போய் சேர்ந்துக்குவோம். இடதுசாரியில் யார் எதுக்கான காங்கிரஸ் எதிர்க்கிறாரு. ஆனால் இங்கே இங்கே மட்டும் அது பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே திமுகவில் ஒரே கூட்டணியில் இருந்தோம், அதே மாதிரி இங்கே ஒரே கூட்டணியில் இருந்தோம். அவ்வளோதான். சீட்டும் ஜாஸ்தி கிடைக்கும். 30 சீட்டு கேட்டாலும் கொடுத்துருவாப்ல, வச்சுக்கோ நீங்கன்னு. எவ்வளோ வேணும் கட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, அதுவும் ஓகே. அப்போ ரொம்ப சந்தோஷமாக நம்ம யூரோப் போயிடுவார். நான் ஒரு துணை முதல்வர், தம்பி வயசில் பெரியவன், அனுபவத்தில் பெரிய நீ ஒரு. ஆமாம், அதனால் எனக்கு ஒரு 20 சீட்டு கொடு, துணை முதல்வர் நான். திருமாவளவன் துணை முதல்வர், செல்வ பிறந்தகை இருக்க மாட்டார். அப்போ யார் காங்கிரஸ் தலைவர்? அவர் துணை முதல்வர். இடதுசாரி கட்சிகளில் ஒரு அமைச்சரவை, மற்றொரு அமைச்சரவை. புஷி இருக்க மாட்டார். இவர் யாராவது துணை முதல்வர். இப்படி வச்சுட்டு 2031 நகரம் மண்டல ரீதியாக துணை முதல்வர், மண்டல துணை முதல்வர், ஆல் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு துக்ளக் படத்தில் யார் 539 பேரும் 539 பேரும் இது டெப்டி பிஎம். இந்த மாதிரி வர்றவங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு போனாலும் போகலாம். அப்போ இது திமுகவுக்கு நீங்கள் பாருங்கள், விஜயுடைய வளர்ச்சி திரும்ப திரும்ப திமுகவுக்கு தான் அகென்ஸ்டாக போகுது. நீங்கள் சும்மா விட்டாலும் அவர் பிரிக்கிற வாக்குகள் ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கும். இல்லை, இவங்களுமே பேசுகிற அப்படி தானே இருக்குது. நீ காலையிலேருந்து பேச போகிறதே 12 நிமிஷம் தான் பேசுவாப்புலன்னு தெரியும். இவர் அதை பேசுவார், இதை பேசுவார், அப்படி பேசுவார், இப்படி பேசுவார். இவங்க 2 மணி நேரம் பேசியிருந்தாங்க. ஆமாம், எல்லா டிவிலையும். கடைசியில் இவங்க எதையுமே இவங்க பேசுறது எல்லாம் டிஆர்பிக்காக தாங்க. டிஆர்பிக்காக. அதான் சொல்கிறேன், சக்கரம் சுத்த ஆரம்பிச்சதுலேருந்து பஸ் வந்துச்சா, பஸ்ஸுக்குள்ளே போய் வேற ஒரு மனப்பாடம் பண்ணி. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்களானே, அதாவது என்னென்னா, அவர் வந்த கார் எந்த வழியாக வந்ததுன்னே கூட கண்டுபிடிக்க முடியலையா? ஆமாம், புசுக்குன்னு வந்துச்சு வெளியே. அதனால் அவங்க கார் இஷ்டத்துக்கு மாற்றி வராங்க. அவன் அங்கேயே 10 கலந்துருப்பான். ஆமாம், இவர் பண்டிகை பக்கத்துல கிளம்பியிருப்பார். ஏதோ நடந்திருக்கும், அதனால் எந்த பக்கத்தில் வந்தாருன்னு தெரியல அப்படின்னு. இது எல்லாம் தான் நீ ஜர்னலிஸ்டமாக மாறுதுன்றன. நீங்கள் அவன் டாஸ்மார்க் எதிராக போராட்டம் நடத்துகிறான் தன்னெழுச்சியா. ஆமாம், ஒரு 50 இளைஞர்கள் போய் அதில் ஒருத்தன் கறி சாப்பிடலையானுமா கையை கடிக்க வச்சுட்டான். அதுவும் இது ஐயப்ப மாலை போடுற சீசன். இந்த சீசன்லேயே கையை கடிச்சு வச்சுட்டான். ஆனால் அதை போய் பெரிய தலைப்பாக்கி அந்த மேட்டரை ஒன்று ஜர்னலிஸ்டம் தான் இன்னைக்கு நடக்குது. அதனால் இவர்கள்ட்ட வேற என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? விஜய் வந்தார் போனார், அதை பேச போகிறார், இதை கேட்பாரா, இது பண்ணுவாரா, அதை பண்ணுவாரா? எதுவும் பண்ணல. எல்லாரையும் குழப்பி விட்டு போயாச்சு. 8:50க்கு பேசும்போது நாராயணசாமி அவரோட ஆட்சியை இது கிடைக்க போகிறார், அவருடைய புதுச்சேரி முதல்வரோட ஆட்சியை கண்டிக்க வாய்ப்பு இல்லை, எதுவுமே ஒத்துழைவோ போவார் ரங்கசாமி அவருடைய ஆட்சியை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 9:50க்கு பேசும்போது ரங்கசாமியை கண்டிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நாங்கள் தான் 2 சொல்லிட்டோம்ல, நாங்கள் சொன்னபடி நடந்ததா இல்லையா? ஆனால் அதையும் எங்கள் அண்ணன் ஓவர் லுக் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? எதுவுமே பேசலை, கண்டிச்சு ஆதரிச்சேன், 2 பண்ணிட்டு போயிட்டார். அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன், இவர்கள் இப்போ ஒரு மேதாவி போனார்ல, எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்தவர், அவர்கிட்ட ஏதாவது வாங்கி பேச வேண்டியதானே? பாண்டிச்சேரியில் என்னங்க பேசலாம், என்ன பண்ணலான்னு இப்போ கேட்க வேண்டியதானே? இல்லாட்டி இன்னொருத்தர் இருக்கார வாய்க்கினே பிறந்தவர்,
இல்லைண்ணே அவர்கிட்ட எழுதி வாங்கிடலாண்ணே அண்ணன் செங்கோட்டையன்ட்ட. ம். எவ்வளவு நேரம் அவங்க நினைச்சு பாருங்க. ம். அவ்வளவு நேரம் வந்து விஜய் அவர்கள் பேசணும்ல. ஆமா, இவர் அப்பவும் 1970 பாயிண்டாவது கேட்கணும்ல, பாயிண்ட் கேட்கணும். சரி ரைட்டு, வேணாம் நாஞ்சில் சம்பத்திட்டாவது கேட்கலாம்ல. கண்டிச்சா பேசுவாரு. அதனால இவர்கள் ஒரு ரிசர்ச் டீமும் ஒன்றும் இல்லை, இவர்களாக ஏதாவது பண்ணிக்கிறாங்க. எங்கேயா போய் ஜானு, அதான் அந்த பொறுப்பு என்னென்ன பண்ணுவார்னா ஜான்கிட்ட கொடுத்துருவாரு. அவர் எங்கேயா போய் யார்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்படிப்பட்ட இருக்கிற கட்சியை கண்டு பயப்படுறதுக்கு திமுக இன்னைக்கு அவ்வளவு தூரம் வந்து வலுவிழந்து இருக்காங்க. ஏங்க ஒரு மாதிரியான கல்ட்டு ஃபாலோவர்ஸு, அவங்க போடுற ஓட்டு எல்லாமே டிஎம் கிட்ட பிரிகிற ஓட்டு இல்லைங்க. அந்த பயம் இருக்குல்ல அவங்களுக்கு. தேவையில்லாமல் நீ போன தடவை போட்டதெல்லாம் நீ என்னென்னவோ சொல்லி விஜய் ரசிகர், விஜயும் நம்பி வந்து ஓட்டு போட்டாங்க, ரசிகர்லாம் போட்டான். இப்போ கட்சி ஆரம்பித்தா அவன் எல்லாம் இங்கே போயிடுறான். அப்போ அதுலேயே ஒரு 8% மேலே உங்களுக்கு கோர் ஓட்டு அடிப்படுது இல்லை. அப்போ தான் இந்த 5 வருஷத்தில் தன்னுடைய கட்சிக்கான ஓட்டையும் மக்களுக்கான செல்வாக்கையும் பெறலைங்கிற திமுக ஒத்துக்கிடுது. நேற்று சொல்லிக்கிறார் 2.5 கோடி 2.990 லட்சம் 2 கோடியே 90 லட்சம் வாங்கினாங்களாம். ஆமாம், 21 இப்போ 2.5 கோடி நமக்கு நிச்சயம். அதிலே 40 லட்சம் போயிடுச்சு. இப்போ 2.5 கோடி நிச்சயம்ன்றாரு. 2.5 கோடியில் உங்களுக்கு நீங்கள் மகளிர் உரிமை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டு போடுவாங்க, எப்படி எதிர்பார்ப்பீங்க? இன்னொன்று பொதுமக்கள் மதுரை மாதிரி ஏரியால ஊழல் நடந்ததுக்கு ஒரு மேயரே போட முடியல. அங்க எம்எல்ஏ எப்படி மட்டும் ஜெயிப்பீங்க? எப்படி போட்டு ஜெயிப்பீங்க? இப்போ ஏன் மேயர் போட முடியல? பிடிஆருக்கும் மூர்த்திக்கும் சண்டை. இப்போ தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்? நீ என்னதான் இரும்புகாரம் அந்த தலைவரே போங்க தலைவரே, ஒரு மேயரே போட முடியல உங்களால, நீங்க வந்து இரும்புகாரம் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான். அப்போ எதிரிகள்னா இந்த மாதிரி எதிரிகளா தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இவர் கட்சி, இந்த கட்சி கார்பரேட் மயமாகி வருஷக்கணக்கில் ஆகுது. கார்பரேட் மயம்னா உணர்வுபூர்வன்றதை தாண்டி பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. வட்ட செயலாளரா லேப்டாப் எடுத்துக்கோ, இங்கே போ, இந்த ஒர்க் பண்ணனு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, அப்படி பெண்ணு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், போடாங்க நான் ஏன்டா இது பண்ணணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். இவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்ம வந்து இது பண்ணணுமா? அதனால் இந்த தேர்தலை ஒட்டி கொஞ்சம் காசு அவுப்பாங்க அவங்களுக்குலாம். இப்போவே கொஞ்சம் அவுத்துட்டாங்க முன்கூட்டியே. அப்போ அதை வச்சுக்கிட்டு அவன் இவ்வளோ நாளாக இது பண்ணிட்டு இப்போ வர்றீங்களா அப்படின்ற மைண்ட் செட்லேயும் இருப்பான். இது எந்த அளவுக்கு கீழே போய் ஒரு உணர்வுபூர்வமான போராட்டமாக மாறும், உணர்வுபூர்வமான ஒரு கட்சிக்கு வேலை செய்யறதா மாறுன்றது ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, கூட்டணி கட்சிகளுக்குன்ற கோபமும் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையும் தனியாக ஓடிட்டு இருக்கு. 2021 இருந்த ஒரு உணர்வுபூர்வமான எழுச்சின்றது இப்போ இல்லவே இல்லை. இவரும் உணர்வுபூர்வமாக பேசக்கூடிய தலைவர் இல்லை. இவர் பெரிய விஜய், அவ்வளோதான். எழுதி கொடுத்தது அப்படியே நல்லா அவரே பேசுகிற மாதிரி பேசுவார். மற்றபடி இது அதனால் உங்களுக்கு விஜய் பிரிக்கிற வாக்குகள் மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்குது. அதனால் எப்படி ஜெயிப்போம், எத்தனை தொகுதியில் விஜய் நம்மளை காவு வாங்க போகிறான்றதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி அவர் பேசியிருக்கிற ஒரு விஷயம், அவங்க பண்ணியிருக்கிற ஊழலா அல்லது அவர் மேலே இருக்க சொல்லப்படுற குற்றச்சாட்டா என்னன்னு தெரியல. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் மூலமாக நம்மளை ஏவி வந்து நம்ம கட்சியை வந்து முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்து மூலமாகவும் நம்மளை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற வார்த்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் ஈடியும் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, இடி ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும்னா நேற்று 1020 கோடி ரூபா மறுபடியும் வந்து நகராட்சி துறையில் ஊழல் நடந்திருக்குங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது கான்ட்ராக்டில். இதுக்கு முன்னாடி பணி நியமனத்தில் ஊழல்ங்கிற கான்செப்டில் 888 கோடி சொல்லியிருந்தாங்க. இப்போ சொல்ல போனால் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா ஊழலுக்கு உண்டான பேப்பர் இருக்குது. அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொன்னது வந்து, இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் கேஸ் பதிடாமல் இருக்கீங்க, இதில் போலீஸும் லஞ்சம் வாங்கியிருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு சந்தேகம் வருதுங்கிற வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த அழுத்தம்? போலீஸு லஞ்சம் வாங்கியிருப்பான்னு சொல்ல, அப்படியானால் காவல்துறையும் இதை ஏற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி. இதில் நீங்கள் அவங்க ஆட்சி, அவங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, அவங்க எப்படி வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆராய்ந்த வகையில் இது விசாரணைக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லுவோன்ற மாதிரி கொண்டு போவாங்க. அப்படி போயெல்லாம் கோர்ட்டில் சொல்ல முடியாது. கோர்ட்டு மறுத்துட்டு எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிடுச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். அதுலேயும் கோர்ட்டை மீறி இல்லை நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோன்னு போவாங்க. அப்போ அதுலேயும் பிரச்சனை ஆகும். இவர்கள் தொடர்ச்சியாக இவர்களை காப்பாற்றிக்கொள்ள எந்த எல்லைக்கும் போகிறாங்க. இதை தான் நம்ம பல இதில் பார்க்கணும். அதனால் இந்த பிரச்சனையும் நேருக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணோம். எப்படி இருந்தாலும் நீங்கள் வழக்கு போட்டே ஆகணும். இல்லாட்டி கோர்ட்டு சிபிஐ விசாரணைனா அதை எடுத்து உச்சநீதிமன்றம் போவாங்க. இப்படி நாள் கடத்துறதுக்கு, இந்த ஆட்சியை தேர்தல் ஏதாவது கடத்துறதுக்கு பார்ப்பாங்க. அதை தான் எந்த வகையில் நான் எதிர்கொள்வேன்னு நேரு சொல்கிறாரு. அதனால் தலைக்கு மேலே தூங்குற கத்தி தான் அது. இப்போமா தேர்தலுக்கு பிறகான்னு தெரியாது. அதனால் எப்படி இருந்தாலும் கத்தி தான். இப்போவுமே திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்போவுமே வரும். அரசியல் ரீதியாக அந்த கட்சியிலேயே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஆயத்தமாகிற விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து பரபரப்பாக பேசப்படும்.
அதில் குறிப்பாக அந்த மண்டல பொறுப்பாளர்கள் போட்டாங்களோ இல்லை தேர்தல் பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போட்டாங்கன்னா அந்த அவங்களுடைய பணிகள் வந்து மிக சிறந்த லெவலில் இருக்கும். ஆனால் சமீபத்தில் இந்த இந்த தேர்தலில் வரும்போது பார்க்கும்போது அந்த மாதிரி பணிகள்லாம் ரொம்ப சுணக்கம் காட்டின மாதிரி தெரியுதுண்ணே. எத்தனை பேருங்க போடுவீங்க? மண்டல பொறுப்பாளர், தொகுதி மாவட்ட அமைப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர்கள். திமுக பொறுத்தவரைக்கும் மாவட்ட செயலாளர் தான் வெயிட்டு. அப்புறம் மண்டல பொறுப்பாளர்னா யார் மதிப்பா? ஆராசாவை யார் மதிப்பா? சென்னையில் இருக்க யாராவது மதிப்பாங்களா? மாவட்ட செயலாளர் பலர் அமைச்சராக இருக்காங்க. அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக இல்லை, சும்மா போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது பெண்ணு. ஓகே, பெண்ணு தான் இறுதி முடிவு. பெண்ணில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஸ்டாலின் முடிவு எடுப்பார். மற்றபடி நீங்கள் இது எல்லாம் சும்மா மாவட்ட செயலாளருடைய பரிந்துரை கேட்பாங்க ஏதாவது ஒரு இதில், இந்த மாதிரி வேட்பாளர் தேர்வு மற்ற விஷயங்கள்ல. அது ஒரு பார்ட்டு. மற்றபடி திமுக வந்து அந்த அந்த அமைப்புக்குள்ளே அந்த அந்த பிடிமானம்லாம் விலகி போய்கிட்டே இருக்குது. இவர்களை இப்போ இணைச்சி வச்சுருக்கிற ஒரே புள்ளி ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது ஒரு பதவி வாங்கிடணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் இல்லை, ஆட்சி இல்லைன்னா அப்போ கொஞ்சம் செதறம் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் கிளம்பிட்டாரா, செங்கோட்டை அண்ணன் பையன். அதுதான் என்னோட அடுத்த கேள்வியும் வருதுங்க. அதிமுகவோட பொதுக்குழு நாளைக்கு கூடுறது இருக்குண்ணே. இதுக்கு என்னென்னா ஒரு விஷயம், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய அண்ணன் மகன் திமுகவில் ஈரோட்டில் பொறுப்பில் இருந்தார், கட்சியில் பொறுப்பில் இருந்தார், சுற்றுச்சூழல் அணியில் பொறுப்பில் இருந்தார். அவர் இன்றைக்கு வந்து அதிமுகவில் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையில் இணைஞ்சிருக்கிறாரு. இது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான். ஏன்னா அவர் 2012 காலகட்டத்தில் இந்த மகன் இவர் வந்து மிக முக்கிய பொறுப்பாற்றினார் அண்ணன் செங்கோட்டையன் பதவி இழப்புக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு அவருடைய சேர்க்கையும் நாளைக்கு பொதுக்குழு எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும்? அவர் வந்து இப்போ செங்கோட்டையன் இல்லைன்றப்போ அவர் ஃப்ரீயாக ஆகிறார். இன்னொன்று திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அதிமுக நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே சத்தம் இல்லாமல் ஒருத்தரை தூக்கிட்டாங்க. தெரிஞ்சுட்டு டக்குன்னு இவங்க உடனே கட்சியில் இருந்த அனைத்து பொருளும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுறாங்க. ஏன் மொத்தமாக நீக்க வேண்டியதானே, நீக்கிட்டாங்க. இப்போ அவர் அங்கே சேர்றாரு. அது ஒரு இது. இவரு கொஞ்சம் பேர் ஆதரவாளர்ன்ற பேரில் அவர் வருவார் இவர் வருவார்னு சொல்லிட்டு நேற்று ஏதோ கொஞ்சம் பேரை செங்கோட்டையன் கொஞ்சம் போய் தாவைகளை சேர்த்துருக்காரு. தேர்தலை ஒட்டி இது எல்லாமே நடக்கும். இங்கேருந்து அங்கே வருவாங்க, சீட்டு கிடைக்காதவங்க வருவாங்க, சீட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ம இங்கே போகலான்னு வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். தேர்தல் முடிவுன்றது வேறு. அது நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, என்னென்ன இதை கூட்டணி பலம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த சேனல்கள் உட்காந்து உருட்டுறது, இன்னும் சில பேர் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணுறது, இதெல்லாம் கணக்கு இல்லை. யதார்த்தம், கலை யதார்த்தம் என்ன அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை பொறுத்து தான் மாறும். நாளைக்கு பொதுக்குழு எப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கும்? பொதுக்குழு பொதுவாக வருஷத்துக்கு ஒரு நடக்கிறதுனால அந்த அடிப்படையில் தீர்மானங்கள் போகும். ஆட்சியை கண்டித்து தீர்மானங்கள் இருக்கும், சில விஷயங்களை வலியுறுத்தி இருக்கும், எஸ்ஐஆர் படிவம் அந்த மாதிரி தான் இருக்கும், கட்சியை பலப்படுத்தணும் அது இருக்கும். இன்னொன்று தேர்தல் வேலைகளை பலமாக செய்யணும், கூட்டணி கட்சிகள் இந்த இதெல்லாம் அது பேச்சுவார்த்தை போகுது, அதற்கான அதிகாரத்தை எடப்பாடி கொடுப்பாரு. இந்த மாதிரி தான் போகும், பெருசாலாம் இல்லை. ஏதாவது முக்கியமான விஷயத்தில் தீர்மானம் வந்ததுன்னா கொஞ்சம் பரபரப்பாக பேசணும், அவ்வளோதான். ரைட். நேற்று இரவு வந்து அண்ணாமலை அவர்கள், முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார், அது மாதிரி டிடிவி அவர்களையும் சந்தித்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதானா அல்லது வேறு எதுன்னு? இது என்டிஏ வந்து இந்த கூட்டணியை பலப்படுத்தணுன்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க. திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அந்த உறுதியில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அதில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து ஒரு பலமான கூட்டணியாக காமிக்கணும், பீகார் மாதிரி. இதில் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலையுடைய ஆப்ரேஷன் உள்ள தெரியுது. இங்கேருந்து நயினார் புகார் கொடுக்குறாரு. முதல்வரே இவர் எடப்பாடி பழனிசாமியே பிரதமர்கிட்ட நேராக சொல்கிறாரு. இவருடைய வார் ரூமை வச்சுக்கிட்டு இவர் பல வேலைகளை செய்கிறான்றது அவர் கட்சிக்குள்ளே கம்ப்ளைண்ட்டாக போய்கிட்டே இருக்குது. பொதுவாக வராகி தான் பாஜகவுடைய தேசிய மொத்தமாக எல்லாத்துக்குமான வார் ரூம். அண்ணாமலை இங்கே வந்தோன்னே வராகியை தட்டி விட்டு அவர் வார் ரூம் தொடங்கினார். என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. ஏன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாடு இல்லை. நான் அதில் அண்ணாமலையோட 100% உடன்படுவேன். நீங்கள் இங்கே அரசியல் பண்ணோன்னா திமுக எதிர்ப்பு, ஆளுங்கட்சி எதிர்ப்பு தான் கரெக்டு. இங்கே வந்துட்டு உருட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, எச் ராஜா மாதிரி தமிழிசை மாதிரி உருட்டினீங்கன்னா நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க, காமெடி பீஸ் ஆகிடுவீங்க. அந்த வகையில் அண்ணாமலையுடைய ஒர்க்கு சிறப்பானது. ஆனால் அதெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் சிறப்பான சில வேலைகள் பண்ணதுனால கூட்டணியே ஒன்றும் இல்லாமல் போய் அது பெரும் தோல்வியை 2 பேருமே கிடச்சி திமுக ஜெயிக்கிறதுக்கு உதவுச்சு. இதை தாண்டி அதிமுகக்குள்ளே அண்ணாமலை சில வேலைகள் பண்ணார். அதை அவர் பண்ணவே கூடாது.
கூட்டணி கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர். இன்னைக்கு யோகியர் மாதிரி அண்ணா அது இல்லைன்னா அது இல்லைன்னா நீங்கள் அதிமுகக்குள்ளே கடுமையாக வேலை பார்த்தீங்க. ஓபிஎஸ்ஐ இயக்குனீங்க, டிடிவி இயக்குனீங்க, வார்த்தைகளை விட்டீங்க. டிடிவி தலைமையில் தான் அதிமுக வரும்னு நீங்கள் எப்படி வரும்லாம் தெரியாது. இன்னொரு கட்சி தலைவர்களை இன்னொரு கட்சி எப்படி வரும் அப்படின்றது கூட அறியாமல் பண்ணீங்க. ஓபிஎஸ்ஐ இயக்குனீங்க. செங்கோட்டையன் வர்ற வரைக்கும் அண்ணாமலையுடைய வேலை இருந்தது. இதையெல்லாம் பாஜக பார்த்துக்கிட்டு தான் இருந்தது மேலிடம். அவர்கள் சரி ஏதாவது ஒரு மாற்றம் இவர் நம்ம சொல்கிறத கேட்பாங்க, அது உள்ளுக்குள்ளே வரும், ஒரு இது பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்தோன்னா எதுவுமே நடக்கலை. இதில் செங்கோட்டையன் கிட்டத்தட்ட டிஎம்கே போகிற அளவுக்கு முடிவெடுக்கிறார். அப்போ தான் தலையிட்டு தாவேக்காக்கு போகிற வழியை பண்ணி விட்றாங்க, அப்படி ரூட்டை திருப்பி விட்றாங்க. அப்போ செங்கோட்டையன் யாருடைய ஏற்பாட்டில் தாவேக்கா போனான்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் போய் தாவேக்காவில் உட்காந்துட்டார். இவர் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்து இதெல்லாம் இவங்க ஏற்பாடுக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தை. தனி கட்சி ஆரம்பித்து ஒன்று திமுக இல்லாட்டி தாவேக்கா கூட போகிறது அப்படின்னு. அப்போது தாவேக்காவை பலப்படுத்துகிற வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த யாரை பலவீனப்படுத்தும்? மறுபடியும் நீங்கள் என்டிஏ கூட்டணியை நீங்கள் பலவீனப்படுத்துகிற வேலையை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த தடவை கொஞ்சம் கடுமையாக முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸை வர வச்சு உன்னை எவ்வளோ தூரம் நாங்கள் எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம், உனக்கு இன்னும் அவ்வளோ திமுறான்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கிற வேலை வச்சுக்கூடாதுன்னு மிரட்டியே அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே நான் இங்கே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னு இவங்கள்ட்ட அந்த இதை இவருக்கு காமிக்கிறாரு. இப்போ அவரை ஒழுங்காக இருக்குன்னு சொல்லிட்டு என்டிஏக்குள்ளே பேச்சுவார்த்தை. டிடிவி தினகரன் இன்னும் முருகின்னு போனார், போட்டோன்னு விட்டாங்க. அப்புறம் இவரை கூப்பிட்டு யார் தலைவரை கூப்பிட்டு நீயே வார் ரூமை வச்சுக்கிட்டு சரி ரைட் நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம், வார் ரூமுக்கு எப்படி பணம் போகுது இதெல்லாம் நோண்டியிருக்காங்க. வார் ரூமுக்கு எப்படி பணம் போகுது, அதுக்கப்புறம் யார் அங்கே அவருக்கு உதவுறாங்க எல்லாத்தையும் இது பண்ணி வார் ரூம் உட்பட அவங்க க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இது கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது நீ தானே குண்டு வச்ச, நீயே எடு அப்படின்னு அமுச்சு விட்ருக்காங்க. தான் ஓபிஎஸ்ட்டை பேசி அண்ணன் முன்ன மாதிரிலாம் இல்லை நிலைமை இப்போ பெருசாகிடும், இதில் அண்ணாமலைக்கு வேறு சில ஃபைல்களும் காட்டப்பட்டுள்ளது, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாம் தெரியும்னு. அதனால மறைக்கப்பட்ட மர்மங்கள், ஆமாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள்லாம் போய் ஒழுங்காக வேலை செய்யுங்க. நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்றதுனால தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பாதுகாப்புகள், இல்லாட்டி நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம் பாருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் தான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் எதுவும் பேசாமல் அண்ணாமலையுடைய வழக்கமான ஸ்டைல், அது நமக்கு பிடிச்ச ஸ்டைலு, திருப்பரங்குன்றம் அண்ணாமலை ஸ்டைல் தான் கரெக்டு. நீ செத்தவங்களை சுண்ணாம்பு கொடுக்குற மாதிரிலாம் பேச முடியாது. அதே நேரத்தில் இவர்களையும் அடிக்கணும், இந்த தேவையில்லாத பேச்சும் பேசக்கூடாது. இப்போ எச்ராஜாலாம் எனக்கு என்னன்னு பேசி வைக்கிறார், அகற்றப்பட வேண்டியது அப்படி இப்படி. இந்த இதெல்லாம் பேசினா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. இன்னொரு அயோத்தியா மாறினா என்ன தப்புன்னு கேட்குறாரு நயினா நாகேந்திரன். இதெல்லாம் தப்பு, நம்ம ரசிக்க மாட்டோம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள். எப்படிங்க ஏற்றுக்குவாங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சுங்க. நீங்கள் இதெல்லாம் பேசிட்டீங்க அரசியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திமுக செம்ம சாதகம். நீ யார் இங்கே இன்னொரு அயோத்தின்னு சொல்கிறதுக்கு? ஒரு அயோத்திக்கே இங்கே தமிழ்நாடு கொந்தளிச்சுட்டு சரி ஏதோ இதாக போகிறீங்களா அரசியல் பண்ணுறீங்களான்னு தான் இது பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு நீ மீண்டும் மதவாத பேச்சு பேசியிருந்தேன்னா 1000 பிரச்சனை இருக்குது, ஜனங்க பிரச்சனை. அதை எடுத்துகிட்டு ஏங்க இடி மேட்டர் வந்தோன்னே அண்ணாமலை தாங்க பேசுகிறாரு, நீங்கள் பேச வேண்டியது மாநில தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வளவலா கொலான்னு. அதனால் அவருடைய இதை நீங்கள் பார்த்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி டிடிவிட்டையும் அனுப்பிச்சி விட்டாங்க. டிடிவிட்டே அது பேசியிருக்காரு, அது தகவலை சொல்கிறதுக்கு என்ன இது பண்ணுறதுக்கு டெல்லி போயிருக்காரு. அதனால் டிடிவியும் இந்த அணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு அதை எடப்பாடி இருக்குன்னு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, கொண்டு வரதுக்கான வேலைகள் போகும். பாவம் முதலாளியை மாற்றுன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்ல போகிறாரோ தெரில. இது ஒரு பார்ட்டு. செங்கோட்டையும் அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகள் பண்ணுங்கள், ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதிமுகவில் இருக்கும்போது அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தாவேக்கால இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க, அதனால் அதை கொடுப்பாங்க. அதனால் குண்டு வச்சவரே குண்டு எடுக்க சொல்லிக்கிறாங்க. அதனால் அவரு எங்கெங்கெல்லாம் கண்ணி விழிப்பு வச்சுருக்கப்பா ஐயா அங்கே போயிச்சிருக்கேன் எடு, நீயே எடு, உனக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா எடுக்க வச்சுருக்காங்க. நேற்றுன நாடாளுமன்றத்தில் நம்ம தொடர் சங்கிலி கூட்டணி கட்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் தொடர் சம்சா கட்சிகள், அதுவும் யார் தலைமையிலன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் தலைமையில் ஜிஆர் சாமிநாதன் அவர்களில் மாண்புமிகு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா அவர்களை பார்த்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதற்கு நேற்று அண்ணாமலை அவர்களும் பதில் கொடுத்துருக்கிறாரு. இந்த அளவுக்கு கடுமையாக இந்த சம்சா கட்சிகள் போக வேண்டிய அவசியம் என்னென்ன? நீதிபதியுடைய தீர்ப்பு 1ஆம் தேதியே வருது. அதில் காவல்துறையோ அரசோ இந்த தீபம் ஏற்றுனா பிரச்சனைங்க அப்படின்னு மேல்முறையீடு பெஞ்சுக்கு அப்போவே போயிருக்கணும். போயிருந்தா
ஜிஆருக்கு அதில் அங்கே வேலையே இருக்காது. பெஞ்சு என்ன முடிவு எடுக்குதோ அப்படி போயிருக்கோம். பெஞ்சும் இல்லை ஏற்றி தான் ஆகணும்னா உடனடியாக 3ஆம் தேதி கார்த்திகை தீபங்க அவசர வழக்காக எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் போயிருக்கலாம். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே எனக்கு என்னென்னு 3ஆம் தேதி வரைக்கும் இழுத்தடிக்கிறாங்க. அப்பீல் போகல. 3ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து அங்கே தொண்டர்கள் கூடுறாங்க. ஏன் கூட விட்றீங்க? 3ஆம் தேதி தீபம் ஏற்ற மாட்டாங்கன்ற கருத்து எல்லாருக்கிட்டே பரவுது. அதற்கு பிறகு 4-5 மணிக்கு உச்சி பிள்ளையார் தான் ஏற்ற போகிறாங்கன்னா ஒரு டீம் போய் மேல்முறையீடு போகுது, கண்டெம்ட் போகுது. அப்போ அவர் கண்டெம்ட் எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது 6 மணிக்கு தான் டைம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 6 மணி வரைக்கும் ஏற்றலைன்னா தான் நீங்கள் கண்டெம்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் வருது? இதில் ஏற்ற போகிறாங்க. ரைட்டு பான்றாரு. 6 மணிக்கு ஏற்றலைன்னு தான் அவருடைய தீர்ப்பு என்ன? கோயில் அதிகாரிகள் 3 பேர் தீபம் ஏற்றுங்க, அவ்வளோதான். அவங்க அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஏற்றலைன்னொன்னா அவர் சிஏஎஸ்எஃப் வீரர்களோட போட்டு மனுதாரர்களே போய் ஏற்றுக்கன்றாரு. அது எப்படின்றதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஏன்னா அது உச்சநீதிமன்றம் இனி அதுக்கு சொல்லும், சட்டம் என்னவோ அது சொல்ல போகுது. அதனால் அதுக்குள்ளே போக வேணாம். அதில் சதி எது தப்பு எது நமக்கு தெரியாது. ஆனால் விவாதங்களை இவங்க எப்படி கொண்டு போனாங்கன்னா 10 பேர் மனுதாரரையே சிஏஎஸ்எஃப் போட்டு இவர் மனு ஏற்று அனுப்புகிறாரு, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்படியே அவர் பண்ணார் இல்லை. அவர் அறநிலைத்துறைக்கு தான் முதல்ல ஆணையிட்டார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மீறினோன்னா அவர் பண்ணார். இது ஒன்று. 2வது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கீங்க. உச்சநீதிமன்றம் கொஞ்சம் தப்பாக அந்த மாதிரி இருந்தால், நீதிபதியுடைய இது தப்பாக இருந்ததுன்னா உடனே கண்டிச்சிடுவாங்க. கண்டிக்கிறது மட்டும் இல்லை, சில இடங்களில் தூக்கி அடிச்சிடுவாங்க. நீங்கள் ஒருத்தர் பீகார்லேயே எங்கேயோ ஒரு பாலியல் இதில் மாட்டினவரை அந்த கிராமத்துடைய மக்களுடைய துணியெல்லாம் துவச்சி போடணுன்னு உயர்நீதிமன்ற நீதிபதி பாட்னான்னு நினைக்கிறேன் தீர்ப்பு கொடுத்தாரு. தீர்ப்பை இது பண்ணிவிட்டு அந்த ஜஸ்டிஸையும் கீழே இறக்கி விட்டாங்க. இன்னொரு ஜஸ்டிஸும் அப்படி தான், ஒரு வினோதமான தீர்ப்பு. போக்சோவில் இறக்கி விட்டாங்க. அந்த மாதிரி தான் கொலிஜியம் இதெல்லாம் பார்க்கும். நீங்கள் இது ஒரு சரியாக தப்பா? நீங்கள் ஆனந்த வெங்கடேஷையே ஒரு இதில் கண்டிச்சு விட்டாங்க. ஒரு இதில் வாழ்த்துனாங்க, ஒரு இதில் கண்டிச்சு விட்டாங்க. அது நீங்கள் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இல்லைன்னா தப்பு ரைட்டுன்றதை தீர்மானிக்க போகிறது உச்சநீதிமன்றம். அது நீதி உங்களுக்கு போயிருக்கீங்க. அப்புறம் என்ன பார்லிமெண்ட்டில்? இது எப்படி நியாயமாக இருக்கும்? அது பிரியங்கா காந்தினே ஏங்க ஓட் ஷோர்னு அவர் சுற்றினுக்கிறாரு, வாக்கு திருட்டுன்னு இவங்க இங்கே சுற்றினுக்கிறாங்க. அதே தான் பிரியங்கா காந்தி. இவர் தான் வரலையே நேற்று, வந்தே மாதிரம் இதுன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே. இவர் வெளிநாட்டு இன்ப சுற்றுலா இருப்பார். அவர் தான் பாதி நாள் வெளிநாட்டில் தானே இருக்கார். இவர் வெளிநாடு போனால் கண்டிப்பாங்க பிரதமர் சுற்றுறாருன்னு. பிரதமர் வெளிநாடு சுற்றுனதுடைய விளைவு தான் நீங்கள் வந்து அமெரிக்காவே தடை விதிச்சப்போ. இதில் என்ன தெரியுமான, ரஷ்ய அதிபர் புட்டின் வரும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது மரபு. ஆனால் வந்து நம்ம பிஜேபி வந்து அவங்களுடைய தலைவர்களும் பிரைம் மினிஸ்டரும் வந்து எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் வெளிநாடு போகும்போது இது எனக்கு தெரிஞ்சதுங்க. எப்படி பார்த்தீங்களா ராகுல் காந்தியோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் அதாவது அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிக்கப்பட வேண்டியது. அது என்னன்றது நமக்கு தெரியல. இவர் பாதி நாள் இப்போ பார்லிமெண்ட் தான் நடக்குது. நீங்கள் தானே எதிர்க்கட்சி தலைவர், எங்கே போனீங்க? எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏற்கனவே உங்கள் மேலே இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும்போது நீங்கள் இருந்தில்ல அதை சரி பண்ணியிருக்கணும். அதுதான் பிரச்சனை. அப்போ இவர்கள் யாரும் பிரதமரை சொல்கிறாங்கல்ல, பார்லிமெண்ட்டில் இருக்க மாட்டேங்கிற கலந்துக்க மாட்டேன், அதுவும் கண்டிக்கத்தக்கது தான். இப்போ நீங்களும் இருக்கணும்ல. இதுதான் இவர்கள் இந்த இதில் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த இம்பீச்மெண்ட்டு கொண்டு வரணும். அது அதெல்லாம் பெருசெல்லாம் தானே கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று, இவங்க பேசுனது பார்லிமெண்ட்டில் நீதிபதி பற்றி பேசுனது, ப்ளஸ் இங்கே அமைச்சர் ரகுபதி பேசுனதுலாம் கண்டெம்ட் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் எப்படி போகும் தெரியாது. இது நல்லதுக்கு இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா இது ஒரு முன்னுதாரணமாக மாறிடுச்சுன்னா அப்புறம் எல்லா விஷயத்துலையும் அது முன்னுதாரணமாக மாறிடும். அதிக அளவில் நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்த்து அங்கே வர்றீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு. அதனால் இது வந்து இப்போ உச்சநீதிமன்றம் கையில் தான் இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக. இறுதியான இந்த எஸ்ஐஆர் விஷயத்துலண்ணே பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் இதை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நேற்று முதல் வந்து ஒரு பரபரப்பு போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு டெத் ஆகிட்டேன், என் பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுதுன்னு. அது குறிப்பாக சொல்லப்போனால் புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சியோட எம்எல்ஏ சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற பெண் அவங்களுடைய இதுவும் அவங்களுடைய கணவர் இதுவும் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதா வந்து பரபரப்பு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. நேற்றுமே பலரும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை வரைவு பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் இவங்க நீக்கி இருந்தால் அதற்குண்டான அடுத்த ஸ்டெப்போ அல்லது இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் இப்போ அவுத்து விடப்படுறதும் எப்படி பார்க்கப்படுது? இது தேவையற்ற பிரச்சாரம். உங்களுக்கு இப்போ அந்த புதுக்கோட்டை இவங்களுக்கு ஓட்டு இருக்கும். அப்படி இருந்தால்தான் அவங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் படிவம் கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க எஸ்ஐஆர் படிவம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
உங்கள் ஓட்டத்தில் இருக்கிற படிவத்தை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, உங்கள் பேரில் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே இருக்கிற அவங்களுடைய வெப்சைட்டில் தேர்தல் ஆணையத்துடைய இதில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அவங்க என்ன சோதிக்கிறாங்கன்னா நீங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கு எத்தனை இடத்துல ஓட்டு இருக்குது, நீங்கள் இல்லையா, இறந்துட்டீங்களா, ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா, ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா அங்கே இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போது நான் இப்போ என்னுடைய சொந்த அனுபவம் சொல்கிறேன். சேப்பாக்கம் தொகுதியிலேருந்து நான் ஷிஃப்ட் ஆகியே பல வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் 1000 விளக்கு தொகுதி வந்து அங்கே ஓட்டு போட்டேன் போன எலெக்ஷனுக்கு. 1000 விளக்கு தொகுதிக்கு பிறகு இப்போ டி நகர் தொகுதிக்கு மாறிட்டேன். எல்லா இடத்தும் வரும்போது நான் முறையாக மாற்றிட்டேன், டெலிஷனும் கொடுத்துட்டேன். ஆனாலும் சேப்பாக்கம் தொகுதியில் எனக்கு ஓட்டு இருக்குது. அதுக்கு ஒரு அடையாள அட்டை தனியாக இருக்கு. தோழர் ஓட்டு நமக்கு தான் வச்சிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு அடையாள அட்டை தனியாக இருக்குது. இப்போ நான் அதை ஃபில் பண்ணி கொடுக்கல. ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிட்டா, இப்போ நீங்கள் கொடுக்க ரிஜெக்ட் ஆகிடும். ஃபில் பண்ணி கொடுத்தாலும் ஆகிடும். ஏன்னா ஆதார் நினைக்கிறோம்ல, ஆதார் செல்போன் அதை வச்சு டபுள் என்ட்ரி ஆகும் போது தூக்கிடுவாங்க. அதுக்கு தான் ஆதாரம் செல்போனை கேட்கறது. அதனால இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்கள் செல்ஃபோன் நம்பரும் ஆதாரம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் தான் அங்கே முறைப்படி ஏற்றப்படும். அப்படி முறைப்படி ஏற்றப்படுதுன்னா அதில் எப்படி டெத்துன்னு வர முடியும்? சரி, முறைப்படி ஏற்றுனது. இப்போ நான் கூட ஒரு இது போட்டேன், நீங்கள் உங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது புதுசு கிடையாது, பழசு. ஓகே, நானே கவனிக்கல. அது கீழே வந்து பலரும் கமெண்ட் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பழைய இது தான் வருதுன்னு. ஆமாம், என் மனைவிக்கு கூட சேப்பாக்கம் இதில் தான் வருது. நான் நினச்சேன் இப்போ ஏற்றுனது போலன்னு. இல்லை, அது பழைய இது. புதுசாக வரைவாக்காளர் பட்டியல் இப்போ ஏற்றி முடிச்சிட்டேன்றாங்க. இப்போ டிசம்பர் 16 என்னமோ வருது. அப்போ ஆன்லைனில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் செக் பண்ண முடியும் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது. அப்போ நீங்கள் இப்போ சேப்பாக்கத்தில் என் மனைவி இதுக்கு நாங்கள் கொடுத்த ஆதார் வந்து இந்த அட்ரஸ், இது டி நகர் அட்ரஸ். அப்போ டி நகர் அட்ரஸுக்கு மாற்றி இருக்குது. அந்த மாதிரி மாறுதல். அப்புறம் இந்த நம்ம வரிசை எண்ணம் மாறும். பழைய வரிசை எண்ணம் புது வரிசை எண்ணம் மாறும். அப்போ ஏன் வரிசை எண்ணம் மாறும்னு சொல்கிறேன்னா, 700 இருக்குது, அதில் நடுநடுல ஆளுங்க காலி அப்படின்னா அது அப்படி நெருக்கி நம்பர் மாறும். புதுசாக சேர்ந்தவங்களெல்லாம் பல இது விடுபட்டதெல்லாம் சேர்த்து இப்போ 1000 வருவீங்க. 700-800 பேர் தான் வாக்காளர் இருப்பாங்க. அப்போ 702 தானே உங்களது இருக்கணும். ஆமாம். ஆனால் உங்களுக்கு கொடுத்த வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1050 இருக்கும். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கலைச்சி போட்டு ஒரே வரிசையில் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு 900 வாக்காளர், 1000 வாக்காளர் வரிசையாக வந்துடும். இது வந்து அப்போ வரிசை எண் மாறும். இது எல்லாமே இப்போ வர்ற வரை வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு சொல்லுவாங்க, இப்போ போய் செக் பண்ணிக்கோன்னு. அப்போ செக் பண்ணிங்கன்னா உங்கள் எபிக் நம்பரை போட்டு ஸ்டேட்டை போட்டிங்கன்னா உங்கள் வாக்கு பதிவேற்றப்பட்டது இந்த தொகுதி, இந்த வரிசை எண் எஸ்ஐஆர் படிவத்தில் நீங்கள் உங்களது செக் பண்ணியாச்சின்னு வந்துடும். வரை வாக்காளர் பட்டியல் நீங்கள் இருக்கீங்கன்னு. அப்போ தான் தெரியும் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு. அப்புறம் என்ன இப்போவே உட்காந்துட்டு டெத்தில் இருக்காதுன்னு இதெல்லாம் உருட்டு. இதில் இன்னும் 54,000 வாக்காளர்களை தேடுறாங்கன்றாங்க. ஏன்னா அவங்கள போய் சேரல, படிவம் இருக்குது, வாங்க ஆள் இல்லை அப்படின்னு. அது எப்படின்னா, இப்போ இந்த வீட்டில் 50 படிவம், 45 பேர் இருக்காங்க, 5 பேர் எங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க, அது வந்துடுச்சு. ஆனால் சார் இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில சார் அப்படின்னா அதுதான் 54,000 பேர். அவன் உயிர் வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, டெத்து போட்டுடலாம். ஆமாம், ஏன்னா பல பேர் அப்படி தான் வாழ்ந்துன்னுக்குறான். அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அது ஒரு பார்ட் வச்சிங்களேன். டெத்துன்னு வந்துடும், அது ஒரு 20 லட்சம் கிட்ட. ஷிஃப்ட்டு வந்துடும். இப்போ எந்தெல்லாம் ஷிஃப்ட்டு தான் வரும். ஆமாம், எனக்கு 2 ஓட்டுனா ஒரு ஓட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாரு, அதை டெலிட் பண்ணுவோம் இந்த மாதிரி. அப்புறம் இவர்களே போலி வாக்காளர் சேர்த்துருப்பாங்கல்ல, அது டபுள் என்ட்ரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் கழியும். அதில் தான் 80 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கலைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. சொல்ல முடியாது. இவங்க அப்படி சேர்த்துருந்தாங்க இல்லாட்டி நீக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் சேரும் பொழுது அவ்வளோதான் கழிய வாய்ப்பு. ஒரு 70 லட்சம். இவர் அண்ணாமலையும் அதை தான் சொல்லியிருந்தார். 70 லட்சம் வரைக்கும் கழியது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் பேர்னா ஒரு 10% இதாகுதுன்னா நீங்கள் கணக்கு போட்டுங்க. 6.5 கோடினா கண்டிப்பாக 70 லட்சம் வாய்ப்பு இருக்குது. 60 லட்சம் 70 லட்சம் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. மிக நன்றி. நம்ம நன்றி.